முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்றைய நாளில் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். உங்களுக்கு தெரியும், அவர் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவருக்கு எதிரான வழக்கை பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலும் அவருக்கு வைக்கப்பட்டது. ஒரு ஜனாதிபதி இலங்கை வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி இலங்கை வரலாற்றில் முதலாவது தடவையாக விளக்கமறியல வைக்கப்பட்ட, அதாவது ஜெயிலுக்கு போன முதல் சந்தர்ப்பமாக அது பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவருக்கு பிணை வழங்கப்பட்ட நிலையில் இன்று நாள் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வருகின்ற 2026 ஜனவரி மாதம் 28 மீண்டும் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் சிஐடியினருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. மிக விரைவாக இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை நடத்தி அதற்கான அறிக்கையை வருகின்ற ஜனவரி 28 முதல்ல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக விரைவாக இந்த விசாரணைகள் நடக்கும். வர்ற வருஷம் இது தொடர்பான தீர்ப்பும் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. மிக விரைவாக யாரு பக்கம் இதனுடைய தவறு, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தவறு செய்திருக்காரா இல்லையா என்றது தொடர்பான விவரங்கள் வரும். இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீண்டும் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்துற குற்றம் அப்படின்றது கொஞ்சம் பாரதூரமான குற்றம். இலங்கையினுடைய சட்டத்தின்படி இலங்கை மின்சார சபையின் இருந்து 2000 பேர் சுய விருப்பத்தின் பேர்ல விலகுறாங்க, வேலையிலிருந்து வெளியேறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மின்சார சபை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 22,000 பேருக்கு அதிகமானவங்க வேலை செய்யறாங்க. இந்த பிரிவுகள்ல எந்தெந்த பிரிவுகள்லாம் நீங்க வேலை செய்ய உங்களுக்கு விருப்பம் அந்த பிரிவில் அவங்களாகவே போய் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்தது. இல்லைன்னா நீங்க சுயமா விலகி கொள்ளலாம், நஷ்ட ஈடு பெற்றுக் கொண்டு விலகி செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரசாங்கம் இதை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் 2000 பேருக்கும் அதிகமானவர்கள் இலங்கை மின்சார சபையிலிருந்து சுய விருப்பத்தின் பேர நஷ்ட பெற்றுக்கொண்டு விலகி செல்றாங்க. இலங்கையில ஐடென்டி கார்டு எடுக்கிறது அப்படின்றது இப்ப அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. கிட்டத்தட்ட 15 லட்சம் மாணவர்களுக்கான ஐடென்டி கார்டு இன்னும் கொடுக்காம இருக்கு. 15 லட்சம், 3 லட்சம் ஐடென்டி கார்டு பெரியவர்களுக்கான ஐடென்டி கார்டு இன்னும் கொடுக்காம இருக்கு. இதற்கு காரணம் இந்த ஐடென்டி கார்டு பிரிண்ட் பண்ற மெஷின் பழுதாகி இருக்கு. அதற்கான கார்டுகள் வாங்கப்படாமை, இந்த மாதிரியான பலதரப்பட்ட சிக்கலால இத்தனை லட்சம் ஐடென்டி கார்டுகள் இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கு. 15 லட்சம் ஐடென்டி கார்டுகள் மாணவர்களுக்கானது அப்படின்னா பாருங்க. அவங்க இந்த ஐடென்டி கார்டு கொடுக்கறதுல மாணவர்களாகி அவங்க அதுல இருந்து விலகி பாடசாலையை விட்டு யூனிவர்சிட்டியை விட்டு வேலைக்கும் போயிடுவாங்க போல இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு மாணவர் அடையாள அட்டை கொடுக்கப்படும் போது தெரியாது. அந்த அளவுக்கு 15 லட்சம் தேங்கி இருக்கு. நாளுக்கு நாள் அதுக்கான விண்ணப்பங்கள் அதிகரித்து கொண்டே போகுது. ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்கும். காரணம், ஏ லெவல் எழுதுறவங்களுக்கு இந்த மாணவர் ஐடென்டி கார்டு கட்டாயம் தேவை. எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல. மதுபான சாலைகள் வைத்திருக்கவங்க 90 நாட்களுக்குள்ள தங்களுடைய வரி பணத்தை செலுத்தணும். அப்படி செலுத்தல் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு மாதிரி மதுவரி திணைக்களம் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். புத்தளம் கடல்ல மிதந்து வந்த ஒரு போத்தல், அதுல இருந்த திரவத்தை அருந்தியதுல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2 பேர் வைத்தியசாலையில அதிதீவிர சிகிச்சையில் இருக்காங்க. எந்த அளவுல, எந்த எண்ணத்துல அல்லது எந்த அடிப்படையில கடல்ல இனந்தெரியா வார ஒரு போத்தல்ல இருக்க ஒரு திரவத்தை குடிச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா மிக அவதானமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. எங்கேயும் தேவையில்லாம ஒரு திரவம் வருது, இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அதை எடுத்து குடிக்கிறது அப்படின்றது அவ்வளவு நல்லதான விஷயம் இல்லை. இது எப்படி இதை அருந்தக்கூடிய அளவில் அவங்களுக்கு அந்த மனநிலை இருந்தது அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்த நாம செய்ய போய் இந்த மாதிரியான பல சிக்கல்களில் மாற்றுறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். எனவே இந்த சம்பவம் இன்று நாளில் புத்தளம் கடல் பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒரு தகவலை, ஒரு அறிவித்தலை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, சமூக வலைத்தளங்களில் வார விளம்பரங்கள், வெளிநாடுகளுக்கு கொண்டு சொல்றோம், வெளிநாடுகளுக்கு அழைத்து சொல்றோம், இந்த வேலை வாய்ப்பு இருக்கு, அந்த வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் வார விளம்பரங்கள் முற்றுமுழுதாக நம்ப வேண்டாம், போலியானவை அதிகமாக இருக்கிறது. தொடர்பான முறைப்பாடுகள் அதிகமாக இப்பொழுது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் கிடைக்குது. எனவே இதுல நீங்க தப்பிக்கொள்றதாக இருந்தா வெளிநாட்டுக்கு போறதுக்கான விளம்பரங்கள் நீங்க பார்த்தா உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா, இந்த வேலைவாய்ப்புக்காக அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டுகளையோ அல்லது உங்களுடைய தரவுகளை அவங்களோட கொடுங்க. மற்றபடி அதோடு எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம், இப்பொழுது
பலதரப்பட்ட போலியான விளம்பரங்கள் சமூக வலைதளங்களை பார்க்க கிடைக்குது. உடனடியாக நீங்க இதை பற்றியான தகவல்களை அறிந்து கொள்றது, உண்மையா பொய்யான்றதை அறிந்து கொள்றதுக்காக ஒரு இலக்கம் கொடுத்திருக்காங்க, 1981 என்ற இலக்கம். இந்த இலக்கத்துக்கு நீங்க அழைத்து இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 011 288 2288 என்ற இலக்கத்துக்கும் அழைத்து நீங்க தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியிடத்திடம் இருந்து அரசாங்கத்தினுடைய வரி 31% அதிகரித்திருக்கிறது. பாரியளவான வருமானத்தை அரசாங்கம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் பெறப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள்ல வருமானம் வந்திருக்கு அப்படின்றதையும் சுருக்கமா பார்க்கலாம். மொத்த வருமானம் நான் சொன்ன மாதிரி 31%, 3.83 ட்ரில்லியன் வருமானம் வந்திருக்கிறது. வெட் வரியால மட்டும் வந்திருக்கு. அரச வருமானம் பாருங்க, கிட்டத்தட்ட 3,83,000 கோடி வெட் வருமானம் அரசுக்கு கிடைத்திருக்கு. பெரிய அளவான ஒரு வருமானம். அது மட்டும் இல்லாமல் சுங்க வருமானம் 7.5 ட்ரில்லியன் வருமானம், கிட்டத்தட்ட 80% அதிகரிப்பு. கடந்த காலங்களை விட 1,70,000 கோடி வருமானம் வந்திருக்கிறது. அதோடு வாகன இறக்குமதியால வரப்பட்ட வருமானம் 818% அதிகரிப்பு. இந்த வருஷம் முடியதுக்குள்ள 1000 வீதத்தை தாண்டிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. 349 பில்லியன் ரூபாய்கள், 349 பில்லியன், அதாவது 34,900 கோடி இந்த வருமானமாக வந்திருக்கிறது. பாரிய அளவான வருமானத்தை அரசாங்கம் ஈட்டியிருக்கிறது இந்த வருஷத்தில் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எதிர்பார்த்த அளவை விட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. 80% தாண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இது ஒரு நல்லொரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. சர்வதேச நாணய நிதியம் இது சம்பந்தமாக பாராட்டியிருக்காங்க. இது வருகின்ற நாட்கள்ல இன்னும் அவங்க பாராட்டுறாங்க என்றாலே இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்துல கை வைக்க போறாங்கன்ற அர்த்தம். சரி, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.